ஜூஸில் ஒரு வசனத்தில் பேசலாம். இப்போ யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, வேணுக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சும்மா அவங்கள கேலி செய்கிறது, ஏதாவது அவங்களுக்கு பேச கொடுக்கறது, வேணுன்னு அவங்களை கேலி செய்கிறது, இந்த மாதிரி பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்போ யூதருங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அஸ்ஸாமு அலைக்க யா முஹம்மத், அஸ்ஸலாமு சொல்லலை, அஸ்ஸாமு அலைக்க யா முஹம்மத், முஹம்மதே உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், அஸ்ஸலாமுங்கிறது உங்களுக்கு சாந்தி நலவு உண்டாகட்டும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும், சலாமத்து உண்டாகட்டும். அஸ்ஸாமுங்கிறது மரணம்னு அர்த்தம். அஸ்ஸாமு அலைக்க யா முஹம்மது, முஹம்மது உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு யூதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, வா அலைக்க உங்களுக்கே உண்டாகட்டும், உங்கள் மீதே உண்டாகட்டும், அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்கள் மீதே உண்டாகட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க இருந்தாங்க. அப்போ நபியின் மீது எவ்வளோ பிரியமாக இருப்பாங்க, நபியின் மீது ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க உடனே என்ன சொன்னாங்க, வா அலைக்க சாமு வல்லானது, உங்கள் மீது மௌத்தும் சாபமும் உண்டாகட்டும் அப்படின்னு யூதர்களை பார்த்து சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க ஆயிஷா, ஆயிஷாவே நான் சொன்னதை நீ கேட்கலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன்ல, அப்புறம் நீங்கள் ஏன் திரும்ப பதில் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் மீது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பத்வா விடுறாங்க, அதனால் என்னால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ் தாலா அதுதான் இந்த வசனத்தில் பேசுகிறான். வை இதா ஜாவுக ஹையோக பிமாலம் யு ஹையிக்க பிஹில்லா, நம்ம எதை கொண்டு உங்களுக்கு காணிக்க சலாம் சொல்லணும்னு சொல்லியிருந்தோமோ அவங்க அதை சொல்லாமல் வேற எதையோ அவங்க சொல்கிறாங்க. யூதர்கள் என்ன செய்கிறாங்க, வேற எதையோ அவங்களை சந்திக்கும் போது காணிக்கையாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க, யகூலூன ஃபீ அன்ஃபுஸிஹிம் லவ்லா யுஅذிபுனல்லாஹு பிமா நகுல், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசுகிறோம்ல, மௌத்துண்டாகட்டும் நாசமாக போக அப்படிலாம் பேசுகிறோம்ல, இதனால அல்லாஹ் வந்து நம்மளை வேதனை செய்வானோ அப்படின்ற மாதிரியும் அவங்க பேசிக்கிறாங்க. ஹஸ்புஹும் ஜஹன்னம், அல்லாஹ் சொல்கிறான் அவங்களுக்கு யார் அப்படிலாம் பேசுனாங்களோ அவங்களுக்கு நரகமே போதுமானது அப்படின்னு சொன்னான் அல்லாஹ். யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ சலாம் சம்மந்தமாக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மாற்று சமூகத்தில் என்ன இருக்குதுங்க, வணக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கிலீஷில் பார்த்தா குட் மார்னிங், குட் ஈவினிங்னு சொல்லுவாங்க, குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நம்மளுக்கே தெரியும், காலை வணக்கம்ங்கிறாங்க. எதுக்கு காலைக்கு எதுக்கு வணக்கம்? வணக்கங்கிறது யாருங்க, வணங்குங்கிறது யாருக்கு தான் தகுதியானது? அது அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது. ஒரு மனிதனை பார்த்து மனிதன் வணக்கம் வைக்கிறது, இப்போ எங்களுக்கு பழக்கம், நிறையா பேர் பழக்கமாக இருக்கிறாங்க, வணக்கம் சொல்லாமல் எப்படி இருக்கிறது, அதனால் என்ன பண்ணுறது, வணக்கம் எல்லாம் யாரை பார்த்தாலும் வணக்கண்ண வணக்கண்ண வணக்கம், அது வந்து என்ன இல்லைங்க, அது வந்து சொல்லவே கூடாது, ஷரியத்தில் அனுமதிக்கப்படாது வணக்கங்கிறது. சரி, அப்படி பழக்கமாக இருக்குது, நம்மளுக்கு பழக்கம் இருக்கிறாங்க, நம்மளை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்க, சிரிச்சுக்கலாம் அல்லது வணக்கம் சொல்லவே கூடாது, அனுமதியே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா சரிங்கண்ணா அப்படின்னு சிரிச்சுக்கலாம். நம்ம என்ன செய்ய தேவையில்லை, திரும்ப அவங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, வணக்கம்னு சொல்ல தேவையில்லை. வணக்கங்கிறது யாருக்கு தான் தகுதியானதுங்க, அது அல்லாஹுக்கு மட்டும் தகுதியானது, எந்த மனிதனுக்கும் என்ன இல்லைங்க தகுதியற்றது. அப்போ வந்து மாற்று சமயத்தில் என்ன இருக்குதுங்க, இந்த மாதிரி குட் மார்னிங் சொல்கிறது இருக்குது, காலை வணக்கம் மாலை வணக்கம் இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து சரி, இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய நலவு உண்டாகட்டும், அல்லாஹ்வினுடைய சலாமத் அமைதி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ யார் சொல்கிறாங்களோ திரும்ப அவருக்கு என்ன பதில் சொல்லணும், வா அலைக்கும் சலாம், உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய என்ன உண்டாகட்டும், நலவு உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். சலாமத்துங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தவள்கிட்ட எல்லாமே இருக்குது, பொருள் இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் சலாமத்து இல்லை அப்படின்னா, அந்த நிம்மதி இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாதுங்க, எவ்வளோதான் இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க, அவர் சந்தோஷமான முறையில் வாழவே முடியாது. அப்போ மார்க்கம் என்ன நம்ம சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, சகோதரர்கள் நீங்கள் பார்த்தீங்க, யாராவது ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க சந்திச்சுக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி என்ன பண்ணுங்க, காணிக்கைய சலாத்தை சொல்லுங்கள். இப்போ அறிஞ்சவருக்கு தான் சொல்லணும் இல்லை, முஸ்லீமாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலும் என்ன சொல்லணும், அறிந்தவர் அறியாதவர் எல்லாத்துக்குமே என்ன சொல்லணுங்க, சலாத்தை பரப்பணும். ஹதீஸில் இப்படியும் இருக்குது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னோம் அப்படின்னா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அப்படின்னா 20 நன்மை, ரஹமத்துல்லாஹி பரக்காத்து சொன்னோம் அப்படின்னா 30 நன்மை கிடைக்குது. சாதாரண ஒரு சின்ன விஷயம், ஒரு சகோதரனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொல்கிறோம், அப்போ அல்லாஹ் தஆலா அதில் 30 நன்மையும் வச்சுருக்கிறான். அது மிகப்பெரிய துவாவாக அவருக்கு போகுது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் நான் சலாம் சொல்லுவேன். சில பேர் பதிலே சொல்ல மாட்டாங்க, சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொன்னோம்னா பதிலே சொல்ல மாட்டாங்க, இப்படின்ட்டு போயிடுவாங்க. சலாவத்துக்கு பதில் சொல்கிறது என்னதுங்க, வாஜிபு, கட்டாயமாக சொல்லி ஆகணும். அவர் மனசளவில் சொல்லிட்டார் அப்படின்னா அது வேற கணக்கு, சொல்லலை அப்படின்னா அது பெரும் குற்றம் அது. அப்போ சலாம் யார் சின்ன பசங்க சொன்னாலும் என்ன சொல்லணுங்க,
நம்ம பதில் சொல்லணும். பெரியவங்க சொன்னாலும் பதில் சொல்லணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க முஸ்லீமாக யார் பார்த்தாலும் என்ன சொல்லணுங்க? சலாம் சொல்லணும். சரி, இப்போ நம்ம தூரத்தில் போயிட்டுருக்குறோம். இப்போ சலாம் என்ன சொல்கிறோங்க? இப்படிங்கிறோம், சிரிச்சுக்கிட்டே இப்படிங்கிறோம். அது என்னதுங்க? அது சலாம் கிடையாது. அல்லது இப்படிங்கிறோம். இது பேர் சலாம். இப்படி வந்து எந்த ஒரு சைகையுமே காமிக்கக்கூடாது. வாயால் சொல்கிறது தான் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சரி, தூரமாக போயிட்டுருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். அவர் நம்ம சொல்கிறது கேட்கும் இருந்துச்சுன்னா சொல்ல வேண்டியதான், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லலாம். நம்ம என்ன செய்ய தேவையில்லை? கையை தூக்கி காமிக்க தேவையில்லை. கை காமிக்கக்கூடாது. அதே மாதிரி இப்படி சில பேர் இப்படி செய்வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி சலாம் சொல்கிறதுலே தப்பு. எப்படி அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஸலாம் அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய சமாதானம் உண்டாகட்டும், அல்லாஹ்வினுடைய சலாமத்து உண்டாகட்டும். அப்போ சலாம் எப்படி சொல்லணும்? எப்படி நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்களோ அந்த மாதிரி சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி தான் சொல்லணும். என்னப்பா இப்ராஹிம், எப்படிப்பா சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், வலைக்கும் சலாம், வலைக்கும் சலாம், வ அலைக்கும் அஸ்ஸலாம், வ அலைக்கும் சலாம். தெளிவாக. ஏன்னா அப்போனா அந்த துவா அவருக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகுதுங்க? அந்த துவா போகாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வ அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுதான் சலாத்தினுடைய முறை. சரி, இப்போ ஒருத்தர் மாற்றாரு, இஸ்லாத்தை தெரிஞ்சிருக்கிறாரு, அவர் நம்மளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்லலாங்க? பதில் சொல்லலாமா? என்னங்க சொல்லணும்? வ அலைக்கும், உங்கள் மீதே உண்டாகட்டும். எல்லாது இப்படியும் சொல்லி கொடுத்தாங்க உஸ்தாது. வஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, இந்த துவா ஓதிக்கணும். வஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, யார் ஹிதாயத்தை பின்பற்றி இருக்கிறாங்களோ அவங்க மீது சலாமத்து உண்டாகட்டும் அப்படின்ற துவாவை நம்ம ஓதணும். யாராவது காஃபிருங்க பாது இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே சைலண்ட்டாக போகிறதில்ல. அல்ல நம்ம திரும்ப வலைக்கும் சலாம் ரஹமத்துல் அப்படியும் சொல்லக்கூடாது. அவங்கள பார்த்து நம்ம சலாமும் சொல்லக்கூடாது. அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாங்க அப்படின்னா வ அலைக்கும் அப்படின்னு என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். இதுதான் சலாத்தினுடைய நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை. அப்போ வந்து இந்த சலாம் வந்து நம்ம எப்போ தான் சொல்லணும் இல்லை, காலையில் பார்த்தாலும் சொல்லலாம், சாயந்தரமும் சொல்லலாம், நிறைய எப்பெல்லாம் நம்ம பார்க்குற முஸ்லீம் சகோதரரை எல்லா சமயத்துலேயுமே சொல்லலாம். ஆனால் என்ன, வணக்கங்கிறது அந்த குட் மார்னிங்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் குட் மார்னிங் சொல்லுவாங்க. குட் மார்னிங்கிறது காலையில் மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லை. மதியம் போய் சொன்னோம்னா பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க, என்னடா இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது போல இருக்குது அப்படின்னு நினைப்பான். அப்போ சலாத்துக்கு அப்படி கிடையாது, எந்த நேரமும் கிடையாது. எப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் தான். நைட்லேருந்து சொன்னாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான், காலை எழுந்திரிச்சு சொன்னாலும் என்னதுங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் தான். இதுதான் சலாத்தினுடைய முறை. அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிறான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த சூறாவிலே இன்னொரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், சபையினுடைய ஒழுக்கம். இப்போ சபையில் நம்ம உட்காந்துருக்குறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். யா அய்யுஹல் லதீன ஆமனு இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிசி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். மீன்களே, நீங்கள் சபையில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் விசாலமாக உட்காருங்க, தள்ளி உட்காருங்க. அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிடணும்? தள்ளி உட்காந்துடணும். உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப நெரிசலாக இருக்குது, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு? சபைக்கு நடுவில் வந்து அப்படி உட்காரக்கூடாது, சபையினுடைய ஒழுக்கம் இல்லை. ஒருத்தர் உட்கார்றாரு, கொஞ்சம் இடம் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் உட்கார முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க? கொஞ்சம் இப்படி தள்ளி கொடுக்கறது அவருடைய கடமை அப்படின்னு தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. வந்து கிட்ட வந்து உட்கார்றாரு, இடம் இருக்குது இல்லை, நம்ம என்ன செய்யணும்? இப்படி தள்ளி அப்படி அசைஞ்சு உட்கார்றது அவர் பக்கத்தில் உட்கார்ந்தருடைய கடமைன்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு இடம் மட்டும் முன்னாடியே உட்காரணும். அதே மாதிரி ஜும்மாவுடைய நேரம் இருக்குது, அப்போ என்ன செய்யக்கூடாதுங்க? பெடரியை தாண்டி வந்து முன்னாடி வந்து உட்காரக்கூடாது. அப்போ உட்காரும் போது நம்ம என்ன செஞ்சுக்கணும்? சஃப்புகளை பூர்த்தி செஞ்சு உட்காரணும். அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, தீனுடைய சபையாக இருக்கட்டும், யாராவது பெரியவங்க பேசுகிறாங்க நசீத்துடைய சபையாக இருக்கட்டும், உலகத்தினுடைய சபையாக இருக்கட்டும், எந்த சபையாக இருந்தாலும் இந்த சட்டம் எல்லாத்துக்குமே பொருந்தும். யாராவது கொஞ்சம் விலகுங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, விசாலமாக உட்காருங்க, தள்ளி உட்காருங்க அப்படி சொன்னால் நம்ம என்ன செய்யணுங்க? விசாலமாக உட்காரணும். அப்படி உட்கார்ந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வோம் அப்படின்னா யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விசாலத்தை கொடுப்பான். வைதா கீலன் சுது ஃபன் சுது இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க? அந்த இடத்த விட்டு எந்திரிங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அந்த இடத்துல இருந்து உட்காந்து எந்திரிச்சு இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? அல்லாஹ் சொல்கிறான் எந்திரிச்சு உட்காருங்க. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் என்ன செய்யுங்க? அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு என்ன பண்ணுங்க? வேற இடத்துல உட்காருங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் உங்களுக்கு என்ன இல்ம கொடுத்துருக்கிறான், மார்க்க ரீதியான இல்ம கொடுத்துருக்கிறான், உங்களுக்கு ஈமானையும் அந்த மார்க்க ரீதியாக கொடுத்த அந்த ஹிக்மத்தையும் அல்லாஹ் தஆலா உயர்த்துவான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ அல்லாஹ் பிமா தஅமலூன ஹபீர். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் நன்கு அறிவனாக இருக்கிறான். அப்போ சபையில் நம்ம உட்காரும் போது என்ன செய்யணும் அப்படின்னா சுன்னத்தான முறையில்
சபையில் பேசாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபையினுடைய கடமை என்ன அப்படின்னா, எந்த சபைகள் கூட்டப்பட்டு அந்த சபைகளில் அல்லாஹ் பற்றி ஞாபகப்படுத்தப்படலையோ அந்த சபை சபைக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ எந்த சபை தான் சிறந்த சபை? எங்கே அல்லாஹ் பற்றி பேசப்படுகிறதோ, எங்கே அல்லாஹ் பற்றி நினைவு கூறப்படுகிறதோ அந்த சபை தான் சிறந்த சபை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சபைகளில் உட்காரும் போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்க வராங்க அப்படின்னா, நம்ம பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் அவங்களுக்காக என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து உட்காரணும். அல்லது வேறு யாராவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு போகிறாங்க, நம்ம தெரியும் இவங்க தான் உட்காந்துருந்தாங்கன்ட்டு, நம்ம என்ன பண்ணுறது, இடம் கிடச்சிட்டான்ட்டு என்ன பண்ண முன்னாடி உட்காந்து. அப்படி இல்லை, அவர் திரும்ப வந்தார் அப்படின்னா அவர் அந்த இடத்த விடணும், நம்ம அந்த இடத்துல உட்காரக்கூடாது. அவர் எந்திரிச்சு சொன்னாருன்னா, சொல்லலை வேறு இடத்துல உட்காந்தா அடுத்த வேறு விஷயம். அவர் எந்திரிங்க பாய் நான் தான் உட்காந்து அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, நம்ம அங்கே போய் என்ன பண்ண வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும், அவருக்கு அந்த இடத்த விட்டுறணும். யார் அந்த இடத்துலேருந்து உட்காந்து எந்திரிச்சு போகிறாங்களோ அவங்க என்ன செய்யணும், உட்காந்தாங்க அப்படின்னா நமக்கு அனுமதி கொடுத்துடணும். நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் தான் போயிட்டீங்கல்ல, நான் போட்ட சீட்டு போட்ட மாதிரி பஸ்ஸில் என்ன பண்ண போடாதுங்க, அப்படி செய்யக்கூடாது. பஸ்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே சட்டம் எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்போ சபையினுடைய ஒழுக்கம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையினுடைய தீனுடைய சபையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சபைகள் என்ன இருக்கக்கூடாது, தேவையில்லாத கூச்சல்கள் இருக்கக்கூடாது, தேவையில்லாத கூச்சல்கள் இருக்கக்கூடாது, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சப்தங்கள்லாம் இருக்கக்கூடாது. இப்போ தீனுடைய சபைங்கிறது அல்லாஹை பற்றி பேசக்கூடிய சபை. அந்த சபைகளில் என்ன விஷயங்கள் பேசப்படுறதோ அது கவனமாக கேட்கணும் என்பதாக தஃப்சீலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அல்லாஹு தஆலா என்ன சொன்னமோ அதைப்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்தி, வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.